ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். கோதுமை மாவு வச்சு டேஸ்டியாக சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை பண்ணிடலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏத்தம்பழம் எடுத்தாலும் சரி, மற்ற பழம் எடுத்தாலும் சரி, புளிப்பு இல்லாத பழமாக எடுத்துக்கோங்க. 3 பழத்தை இப்போ சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த பழத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தனியாக வச்சுருங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நெய் மெல்ட் ஆனோடனே 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறியை விடாமல் கொஞ்சம் லைட்டாக மணம் வர வரைக்கும் கோதுமை மாவு வறுத்து எடுத்துக்கலாம். ஹையில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக கோதுமை மாவு வறுந்த உடனே 1/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கூட லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் கோதுமை மாவில் டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை இப்போ செஞ்சிடலாம். ரவை போட்ட உடனே 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. டோட்டலாக 3 மினிட்ஸ் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணோடனே பழம் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த பழம் பேஸ்ட்டு கூட அந்த ரவையும் கோதுமை மாவையும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைசல் கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணனால டைரெக்டாகவே ஆட் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பழத்தோட ஈரப்பதத்துலேயும் நாட்டு சர்க்கரையிலுமே நமக்கு இது ரெடி ஆயிரும். இந்த மாவு நமக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்படி நல்லா கிண்டி விட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்தோன்னே நம்ம கொழுக்கட்டை மேக் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணல, இது நல்லா ஆறி இருக்குது பாருங்கள். ரவை கோதுமை எல்லாமே நல்லா செட் ஆகி நமக்கு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதே மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கொழுக்கட்டை மாவு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுருங்க. இந்த கரண்டி வந்து ஈவனாக எல்லா கொழுக்கட்டையும் ஒன்று போல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கரண்டி எடுக்கிறோம். இதே மாதிரி ஷேப் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி ஷேப் பண்ண உடனே கத்தி வச்சு லைட்டாக டிசைன் போட்டுக்கோங்க. நமக்கு அச்சு தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். இதை பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதை டிசைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எல்லாமே. இதே மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நல்ல சாஃப்டான நமக்கு கொழுக்கட்டை வரும். பேன் வச்சுக்கோங்க. மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு மேலே இலை போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம
கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை இதில் வச்சுக்கலாம். வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாங்கன்னா நமக்கு சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை கிடைக்கும். இட்லி பேன் வச்ச பிறகு இட்லியோ கொழுக்கட்டையோ வேக வைக்கும்போது தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வருது. இப்போ கொழுக்கட்டையை இதில் வச்சுக்கலாம். வாழை இலை சுவையோடு சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம், வெளியே எடுத்து வச்சிடலாம். நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு பழ சுவையோட தேங்காய் சுவையோட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சூடாக இருக்கும்போதே தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போதே தேங்காயில் கொஞ்சம் கோட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி தேங்காய் துருவலில் லாஸ்ட்டாக நீங்கள் கோட் பண்ணி விட்டிங்கன்னா தேங்காய் சுவையோடு சூப்பராக இருக்கும். டேஸ்டியான கோதுமை மாவு வச்சு டேஸ்டியான சாஃப்டான கொழுக்கட்டை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.